guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படிங்க எல்லாரும் நடக்கீங்க வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டினியூஸாக போட்டுருக்கிறது ஹாலிடேஸ் லீவ் தான் ஹாலிடேஸ் வீடியோ தான் போட்டுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு கண்டினியூஸாக பார்ப்பாங்க. ஒன்றும் நடக்கலை, இன்றைக்கி தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே guys, நம்ம சேனலுக்கு யாராவது வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவை கண்டினியூஸாக பார்ப்பாங்க. என்னானாலும் சரி நம்ம பெஞ்சு மட்டும் எந்த இடத்துக்கு போக அப்படியே இருக்கும். எத்தனை நாள் ஆச்சு உள்ளே வந்து இந்த நம்ம டெஸ்க்கு மாறி இருக்குது. டெஸ்க்கு மாறல, பெஞ்சு மாறி இருக்குது. பெஞ்சை மாற்றிட்டாங்க. இதுதான் இது இல்லை, பெஞ்சு இது இல்லை, டேபிள் அது இருக்குது, பெஞ்சு கிடையாது. கண்டிஷனில் இருக்குங்க. இனிமேல் அந்த ஃபீல் வர மாட்டேங்குது. அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து உட்காந்து இது மாதிரி வர மாட்டேங்குது. இந்த இடம் தானே நம்ம ஃபோக்கஸ். இந்த இடம் தான். பெஞ்சை மாற்றிட்டாங்கடா, டெஸ்க் இருக்குது, பெஞ்சை மாற்றிட்டாங்க. இந்த இடம் தான் நான் பின்னாடி இருந்து தள்ளி வரோம். இந்த இடத்துல தாங்க நம்மளோட வியூ எப்படிங்க பாருங்கள். கிளாஸு ஸ்கூல் லெவலில் ஆற்றுட்ருக்காங்க போல். பெயிண்ட் வெளில இருக்குது. ஐஸ் பார்த்தீங்கன்னா நான் டைப் ரைட்டிங் போய்ட்டு அப்படியே இந்த ஸ்கூலுக்கு வந்தோம். எல்லாம் ஸ்கூலில் உட்காந்து பேசி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட பாதியில் தள்ளி விட்டுருக்கேன். யாருன்னு பாதிலே விட்டுட்டோம், அது கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே கேஸ், நம்ம சேனலுக்கு விலைக்கு விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்துருக்கோம், என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆமாம், 6 மணியாக போகுது. ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து இன்னைக்கு மார்க் நேற்று வந்துச்சு. எல்லா காலேஜ்லேருந்து ஃபோன் போட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ எல்லோரும் காலேஜ் போக வேண்டியதான். ஓகே கைஸ், அடுத்து என்னன்னு பார்ப்போம். என்ன பண்ணேன், காலேஜுக்கு போனால் உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் கொடுக்குறேன். கேமரா குவாலிட்டி எப்படின்னு பாருங்க. இந்த ஃபோனோட கேமரா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கிளார்க்கில் இனிமேல் இந்த கிளார்க்கில் எதுவும் பார்க்கணும் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்தேன்னா ஓரளவு நல்லா இருந்துக்கும். இந்த கேமரா குவாலிட்டி பயங்கரமாக இருக்கனால வேலை எடுத்துருக்கேன். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு யாராவது பசங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விடுங்க. கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் எனக்கு இல்லை, சும்மா வெளியே போவோம். ஸோ கைஸ், நான் இப்போ எப்பவுமே சைக்கிளில் போனால் பார்த்தீங்கன்னா கூட ஒரு தந்திரியாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரும் பாருங்க. எல்லாம் எப்பவுமே சைக்கிள் இந்த பக்கம் வந்துட்டேன்னா பின்னாடி வந்துயா. வாடா டேய், ஓரா பின்னாடியா. அதே பின்னாடி வாரியா. வா ஓடியா 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 ஓடியா. யாரும் இல்லை, என் தம்பி தான். என்ன வழியில காமிக்க மாட்டா. எல்லாரும் இருக்கு. என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக போடுற கண்டென்ட் தான். நேற்று சொல்லிட்டு இன்னைக்கு 8ஆம் தேதி, இன்னைக்கு 9ஆம் தேதி. என்ன சொல்லனா, இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சைக்கிளிங் வ்ளாக், அதாவது ட்ராவலிங் பண்ணி போயிட்டு இருந்தோம். சேர்த்துங்க. ஓகே, ட்ராவலிங் போயிட்டு இருந்தோம். ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு செட் ஆகலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் இல்லை நம்மகிட்ட, வந்து சரியான சைக்கிள் இல்லை. நம்ம தலைவர் இருக்கேன் இப்போ இன்னும் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயும் போகிறேன், லோக்கலில் போகிற மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். எடுத்து போட்டுக்கிறேன்னு இல்லை, லோக்கலில் போகிற வ்ளாக் இங்கே பண்ணுறது மட்டும் வ்ளாக் எடுத்து போட்டுருக்கேன். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு யாராவது எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டுங்க. சமாளிச்சுருங்க, வாய் ரொம்ப வருது. ஓகே கைஸ், நம்ம அதெல்லாம் இங்கே பார்க் பண்ணியாச்சு. இதான் நம்மளோட பிளேஸ். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு தான் நடக்க போறேன். நம்ம தலையை வந்துட்டு பின்னாடி என் தம்பி வந்துட்டு ஆடா போண்டா இருக்கா கடிக்கிறாடா. அப்பமா வாக்கிங் போயிட்டுமா. ஓகே கைஸ், கேமரா ஓவர் ஹீட் ஆகுது. அதாவது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கு, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹீட் ஓவர் ஹீட் ஆகுது. எதுக்குன்னே தெரியல அப்படி. மைக் கிளாரிட்டி நேரம் சொல்லிட்டேன். வாங்குமா, இந்த வீடியோ தான் நான் பெஸ்ட் மைக் வச்சு போடுறேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ஃபுல் இல்லை. காலையிலேருந்து மதியம் வரைக்கும்
மதிய வரைக்கும் நார்மலா இது பண்ணிருப்பேன். வீடியோ இருக்குல்ல, இப்போ இந்த மைக் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. வீடியோ கிளாரிட்டியும் பயங்கரமா இருக்கும். வீடியோ கிளாரிட்டி இருக்கு, மைக் கிளாரிட்டி ரொம்ப சவுண்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே என்னன்னு பார்ப்போம். நடந்து போயிட்டு இருக்கு நான் பாட்டுக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் வில்லேஜ்ன்றதுனால பார்க்குறதுக்கு ரோடு சாயங்காலம் நேரம் அழகா இருக்கு. அப்படி யாருமே இல்லை. ஆனால் இது மெயின் ரோடு, சிவகங்கை சிட்டி எடுத்த மெயின் ரோடு இது. யாருமே அவ்வளோ வண்டி போகல வரல. இங்கே இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு ஒரு எப்படி சொல்லலாம், வேலி சுற்றி வேலி போட்டுருக்காங்க. இந்த பக்கம் சுற்றி வேலியை போட்டுருக்காங்க. வேலிக்குள்ள பார்த்தீங்கன்னா மாடு, காளை மாடுல இது இன்னொரு வகைன்னு சொல்றாங்க. அதுதான் சன்ரைஸ் சன்செட் பயங்கரமா இருக்கும். வேற லெவல், நல்லா இருக்கே. அப்படி பிடிச்சிட்டா கையில. ஐயா எங்கேயோ போய் ஆப்பா பிடிக்க முடியல. அது பார்த்தீங்கன்னா அங்கே மாடு அத்தனை எப்படி ஒரு 100 மாடு கிட்ட இருக்கும். அந்த 100 மாட்டோட ஓனர் இங்கே தங்கியிருக்காங்க போல. அதான் கோட்டம் எல்லா பாத்திரமும் இங்கே இருக்கு பாருங்க. எல்லாமே இங்கே இருக்கு, இங்கே தங்கியிருப்பாங்க. மாடுலாம் வேற லெவல்ல இருக்குங்க. எல்லாம் வாங்குறாங்க, அந்த 2 பேசியிருக்காங்க. அங்க மாடு வாங்குறதுக்கு இந்த பேசுறாங்க, தெரியுதா? இப்படி பேசிட்டு இருக்காங்க மாடு வாங்குறதுக்கு. மாடெல்லாம் வெளியே விட்டுருக்காங்க போல. அந்த 5 மாடை வெளியே விட்டுருக்காங்க. அடமானத்துக்காரங்க இங்க இருந்து எவ்வளோ ஆகுறாங்க. ஓகே கைஸ், சன் பயங்கரமா தெரியுது. மாடெல்லாம் வெளியே ஓடுது. சன் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. பயங்கரமா இருக்குங்க சன்செட் ஆகுறது. இன்னும் தள்ளி அங்க குறையும் போய் பார்த்தா நல்லா இருக்கும். மாடு வராம இருந்துச்சு, எனக்கு பயமா இருக்கு இந்த மாடுகளை பார்க்க. அப்படி காளை மாடு மாதிரியே இருக்கா, ஜல்லிக்கட்டு போற மாடு மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே பிடிக்கணும் போல இருக்கு கண்ணை. அதான் அப்படி அந்த பாதி பாதி மரம் மறைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு. அந்த மரம் வந்து பாதி சூரியனை மறைச்சிருக்கு. அப்படியே அந்த சூரியன் அங்க அப்படியே மேத்து கடியில இருக்காங்க. பயங்கரமா இருக்கு. நம்ம தள்ளி போவோம். அங்க 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 ஒரு இடம் இருக்கும், அங்க போய் பாக்குறதுக்கு நல்ல வியூ பாயிண்ட் பயங்கரமா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா கடற்கரையில இருக்க மாதிரி, சமவெளியில இருக்க மாதிரியே நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த இடம். இது பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல தண்ணி ஆத்துல தண்ணி போறப்ப இந்த இடத்துல தண்ணி போகும். செம்மையா இருக்குங்க அந்த இடத்துல. ஆத்தங்கரை இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு அந்த பக்கம் இருக்கு. ஆனா தண்ணி போகாது, ஆத்துல இருந்து தண்ணி எப்பயாவது தான் போகும். பாருங்க செம்மையா இருக்கும். நைட் சாயங்காலம் நேரம் வந்து இப்படி அந்த இடத்துல இருக்கும்போது பயங்கரமா இருக்குங்க. வில்லேஜ்னால வில்லேஜ் தாங்க. என்னடா சூரியன் காணோம், ஒன்னத்தின இருக்கேன். எவ்வளவு அழகா இருக்கான் பாருங்க. 2 மரத்து கடலை வச்சு மலைக்கு கடல பாத்துருக்கேன். அதுக்கு மரத்து கடல் நல்லா அழகா இருக்கான் பாக்குறதுக்கு. சூரியன் தம்பி 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 இடம்லாம் வியூ பாயிண்ட்டுக்கும் அதுக்கும் இடம் நல்லா இருக்கும். இந்த இடத்துல டென்ட் போட்டா நல்லா செம்மையா இருக்குங்க. ஒரு நாள் இந்த இடத்துல டென்ட் போட்டு தங்கணுங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஆத்து பக்கம்ன்றனால யாரும் இந்த இடத்துக்கு வர்றது கிடையாது. ஆடு மேய்க்கிறவங்க அப்பப்போ வருவாங்க. இங்க இந்த மாடு சாணிலாம் இருக்கு. ஆடு மேய்க்கிறவங்க மற்ற யாரும் கிட்ட அவ்வளோ வர்றதே கிடையாது. மறையுதுங்க, மலை கருதே மறையுது. பாதி சூரியனை காணும் பாருங்க. பாதி தெரியலையா, மறைஞ்சிட்டு இருக்கு. ஐயா சந்திட்டாங்க பாப்பா இப்படிந்து. என்ன பண்ற கை, என்ன பண்ற, என்ன பண்ணிட்டு இருக்க? குளிக்கிறது நல்லா இங்கிட்டு போனா இங்கிட்டு, இங்கிட்டு போனா இங்கிட்டா ஐயா கடிக்கிற மாதிரி தெரியும் புரிய. ஆகாது பல்ல இருக்காம போனக்கு கடிச்சு புறாமல பயமா இருக்கணும். பார்த்தா ஃபுல்லா போயிட்டு சூரியன் ஃபுல்லா மறைஞ்சிருக்கேன். சன்செட் வேற லெவல், உண்மையிலே வேற லெவல்.
அதோட இந்த இடத்துல நின்று பாக்குற கஞ்சிட்ட பாக்குறது வேற லெவலுங்க. சரிடா வீட்டுக்கு போமா இல்லை ஒன்ட்டானே கேட்குறேன். பாக்குறது பாருங்க எப்படி பாக்குறேன். இப்ப பார்த்த மாதிரி இல்லை கீழே பண்ணிக்கிறா இல்லை ஒன்னு தானே கூப்பிடுறேன். இல்லை இவ்வளவு நேரம் எப்படி பார்த்துட்டு இருந்தேன் முறைச்சி அது மாதிரி பாரு பாரு. முறைச்சு பார்த்துட்டே இருந்தாங்க இவ்வளவு நேரமா. அப்படி வீடியோ வரணும்னா அமைதியாயிட்டேன். பார்ப்போம் பரவாயில்ல பாப்பா நடக்கிறத பார்த்து நம்ம ஓடிடுமா அவனை விட்டுட்டு அடிக்கிறேன். ஓடிடுவாங்க வாங்க ஓடிடுவாங்க உட்காந்துருக்கேன் அங்க இருந்து நம்மளை பார்க்கலாமே. இன்னும் பார்க்கலையா நம்மள இன்ன வரைக்கும் சவுண்ட் கேட்காம இருக்கும் நடந்து போறது. நான் ஒரு அவனை பார்த்துட்டு அடிக்கிறேன் அவனை பார்த்துட்டு பாதையை பார்க்க மாட்டேன் வரேங்க. நானு இங்க வந்து பாதை மறந்துட்டேன். எல்லாருக்கும் பாதை வாரான வரே வாரே இருந்தடா லே இல்லை உட்காந்தே இருக்கேன் பாருங்க. உட்காந்துட்டே இருக்கேன் அந்த இடத்துல வைக்கல ஒழுங்கு நடந்துட்டாங்க. உட்காந்துட்டே இருக்கேன் திருப்பி உட்காடுறேன் பாரு. ஏறா நீ வார நான் வீடு பண்ண அவன் நம்பி உட்காந்துக்க முடியாதுப்படா. அலை நான் வேற நம்ம பையன் அங்க பட்டு வந்துட்டேன். ஓடி வாங்க ஓடுற பார்த்தாரலாம் ஓடிறாங்க அவனை அவனு ஓடியாரு ஓடிடா லைட் ஓடி வர மாதிரி ராக்கின போட்டு அவனு ஓடி வருதியா. முன்னாடி போ நீங்க மாடு உருண்டா எனக்கு பாதுகாப்புல போடா. வரலையே இடம் ஸ்பாட் பயங்கரமா இருக்கு. ஒரு நாள் இடத்துல டென்ட் போட்டாங்க நல்லா இருக்கும். வேட்டைக்காரங்க வருவாங்க இந்த இடத்துக்கு. உண்மையா சரியான இடம் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் சமாதி இருக்கு. நான் கவனிக்க இல்லை ரொம்ப நேரம் அவார்டு நல்லா விளாண்டு சிந்துக்குமா வரேன். கரைச்சல பார்த்தேன் சமாதி எங்க அதனால யாரும் வர மாட்டாங்க. என்னமோ பாதை அங்கிட்டு இருக்கு சுத்தி வருது பாதை பின்னாடி வரேன் பாருங்க. என்ன நடவா நம்ம ஆடுக்கு என்ன காப்பாத்துற வைக்கி எம்ம முள்ளு மாட்டு வந்து மட்டும் அங்க நிக்கிறியா வேணா மாட்டு வந்து என்ன காப்பாத்துறா. மெயின் ரோடு போயிட்டு கண்டினியூ பண்றேன். மாடு பின்ன என்னை காப்பாத்துறானா இது இப்போ வாரம் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். கடைசி பார்த்தா மாடு இங்க வந்து நின்று பேசுங்க. இந்த ஜிஞ்சோ சவுண்ட பாரு பயமா இருக்கு. திரும்ப ஒரு ஷார்ட்கட் இருக்கும். இங்க பாதை நின்றுட்டு வந்தாருக்கு வருங்க. மரத்தை ஒட்டி நிக்கிது. உள்ளக்க மரத்துல நிக்கிது உங்களுக்கு தெரியல. அதான் மரத்துல நிக்கிது அப்படியே போகுது. பின்னாடி ஓடிடுமா அது கொம்ப பார்த்தாலும் பயமா இருக்கு எனக்கு. மற்றபடி எது பார்த்தாலும் பயம் இல்லை. இங்கே ஷார்ட்கட் இருக்குல்ல உங்களை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஷார்ட்கட்டுங்க. இன்னொரு பாதை உள்ள உங்களுக்குள்ள ஓடி போகும். பாதை பாதையாயமா நல்ல வேலை. வீட்டுக்கு மாடு இருக்கா இல்லை இல்லை. வந்துட்டாங்க நல்ல வேலை. மாட்டு வீட்டுக்கு சோடு வந்து நினைக்கிறேன். ஐயோ இந்த முழுக்க அப்படி போகும் அதுக்கு போவோம் வாங்க என்ன வந்தாச்சுங்க. காலேஜ் சொல்ற மாதிரி காட்டுக்குள்ள போயிட்டு தப்பிச்சிருக்கலாம் படுற பாடு இருக்கே. பாப்பா மெயின் ரோடு ஏறி வந்தாச்சு. அதை அழுப்பி தரீங்களா அண்ணா அழுப்பி தாங்கண்ணா மாடக்கானம் ஓடிடுவாங்க ஓடிடும். நீ வாடகைக்கு ஓடும் நடி நாங்க தொகப்பட்டுக்குவா.
வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க மாட்டுக்காரங்க வராங்க. எதுக்கு இந்த 5 மாடை மட்டும் வெளியே விட்டாங்கன்னு தெரியல. ஆண்டா மாடா நம்ம வரும்போது பாதி மாதிரி செஞ்சுட்டு இருந்துச்சு. வாழை வாழை நல்லா ஆட்டிட்டு போவா. மாடு எத்தனை மாடு நிற்கும் பாருங்க. ஆனா செம்மையா இருங்க. இதெல்லாம் அப்பதான் தெளிவா இருக்கு. நேரம் இதா இருந்துச்சு. இது போய் சன்செட் ஆனது எல்லாம் மறந்து கம்ப்ளீட்டா மறந்துச்சு. ஆடு ஆடிட்டு இருந்தீங்க. டெலிவிஷன் லைட் டைம் போயிடுச்சு. இதுதான் நல்லா இருக்கு. கீழே பக்கம் நம்ம ஆடு இந்த பக்கம் அது ஓவர் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. ஓகே பாப்பா திருந்து நிறைய பண்றது. இந்த பக்கம் வெளியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப பார்த்தா உள்ள எத்தனை இருக்கிறாங்க பாருங்க. எத்தனை நேரம் நிக்கிறாங்க பாக்குறாங்க. ஏதோ அவனுக்கு எவ்வளவு சிக்கலம் நிக்கிறாங்க வெளியே நிக்கிறவனுக்கு. நான் ஓடணும் போறேன் அவ்வளவு தூரம். பாருங்க அது நிக்காம ஆமா நேரம் பாருங்க. ஆகுறா பாருங்க. என்னடா நடக்குது அப்படின்றியா. இல்ல அத்தனை நேரம் நிக்கிறாங்க. அவனுக்கு சிக்கலம் கொடுக்குறாங்க. வாங்க மூடிடுவோம். நான் வந்து பாக்குறேன் பாருங்க இருக்கிறேன். இந்த பக்கம் ஒருத்தர் வந்து ஆளை காணோம். நம்ம சேனல் பண்ணிருக்கீங்க. இந்த வீடியோ என்ன பண்ணல போய் பார்ப்போம். பையன் இருக்கானு தெரியல. பாட்டு வந்து யாரும் எடுத்து போயிடாங்க என்னன்னு தெரியல. அவ்வளவுதான் நடந்து போனோம். டெய்லி சும்மா 2 கிலோமீட்டர் வாக்கிங் இருப்பாங்க அப்படி. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ சொல்றேன். வீடியோ இதெல்லாம் காட்டணும் இல்ல. இன்னைக்கு காட்டணும் காட்டு. வெயிலுக்காண்டி பாருங்க பந்தல் என்ன பந்தல் அது எதை சொல்லுவாங்களே நீர்மோர் பந்தல் மாதிரி குடிநீர் வச்சிருக்காங்க. பரவாயில்ல. உண்மையிலதான் அந்த ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா எப்படி 2 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டர் அடுத்த ஊரு. இடையில எதுவுமே கடையும் கிடையாது எதுவும் கிடையாது. தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கிட்டு பார்த்தா 1 கிலோமீட்டர் இருக்குங்க ஊருக்கு. சிவகாசி நம்ம இந்த இடத்துல இருந்து 10 கிலோமீட்டர் கரெக்டா 10 கிலோமீட்டர் சிவகாசி. அந்த பக்கம் இருந்து பார்த்தா எத்தனை கிலோமீட்டர் இல்ல 13 கிலோமீட்டரா 10 கிலோமீட்டரா. இதான் கரெக்டா சென்ட்ரல் பாயிண்ட்டுங்க. கரெக்டா எதுனா சவுண்ட் எல்லாம் கீச்சிண்டு பயணமா இருக்கியா. இதுதான் சென்டர் பாயிண்ட். எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் சிவகாசிக்கு 10 கிலோமீட்டரு, இந்த பக்கமும் விவசாயத்துக்கு 10 கிலோமீட்டர். கரெக்டா 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போயிருக்கு. 10 கிலோமீட்டர் அதாவது இந்த கரெக்டான பாயிண்ட்ல இருந்து இங்கிட்டு 10 கிலோமீட்டர் சிவகாசி, இங்கிட்டு 10 கிலோமீட்டர் ஏக்கநத்தம் பாயிண்ட். கரெக்டா நம்ம ஊர் பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல இருக்கு. வண்டி வரல. நீ என்ன வேலை கிடைச்சா ஐயோ எவன் வரக்கூடாதா பட்டா போட்டு வச்சிருக்கியா. இந்த ஏதாவது நிறைய இருக்கான். இதே இப்போ உன்னை பார்த்தேன் அடிச்சு போடுவாங்க. இப்ப நிறைய பேர் உன்னை பார்த்தேன் அடிச்சு போடுவாங்க. ஏமா அப்போ வீட்டுக்கு போவான். உனக்கு வரட்டுக்கு நான் வீட்டுக்கு ஓடி உட்காந்துருவேனே. நிக்கிறேன் அவனுக்கு எத்த நிக்கிறாங்க. வா கேமரா இல்லையோ சூமன் நல்லா இருக்க மாட்டேங்குது. அதெல்லாம் நைட் நேரம் ஆச்சு. உங்களுக்கு இப்ப எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த நேரத்துல மற்ற கேமராலாம் பார்த்தா புள்ளி அடிக்க ஆரம்பிச்சிடும். எதுவும் பண்ண முடியாது. எப்போதும் இந்த நேரம் சன்செட் பார்ப்பேன். இந்த நேரம் பயங்கரமா இருக்கும். இங்க இருந்து பார்ப்பேன் அந்த தூண்மேல இருந்து பார்ப்பேன் நல்லா இருக்கும். இந்த நேரம் தான் அழகா இருக்கும் பார்க்க. சன்செட் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த இடத்துல இருந்து பார்க்க. வாவ் வேற லெவல்யா வேற லெவல். கம்ப்ளைண்ட் என்ன வைக்கவே தெரியல. சும்மா வேற குடும்பமா. ஓ சன்செட். இதா நீ நம்மளுக்கு கடலை இலை 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 நம்மளே சொல்றே. இங்க பாரு இங்க பாரு இங்க பாடுறா இங்க பாடுறா. தமிழ்நாட்டுக்கு போதுங்க. எப்படின்னு தெரியல. நான் சும்மா வச்சிருக்கேன். நம்ம தம்பி எடுத்து கிளம்புவோம். எடுத்து கிளம்பலாம் பார்த்து மேலே இருந்து வரமாட்டாங்க. இலை இலை வாடா போண்டா. இலை உன்னத்தானே கூப்பிடுறேன் இலை 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 இலை. தான் போறதுக்கு தங்க வந்துருவா அது தெரியும். தவிக்க கீழே தவிக்கா ரைட்டா. நான் போனா அப்புறம் எவ்வளவு வச்சிருக்கேன். நிலா செம்மையா இருக்கு வேற லெவலுங்க. வாவ் அதுவும் எந்த இதுவும் இல்லாம சின்ன சின்ன வேகமா இருந்து நடுவுல நிலா இருக்கு. பார்க்கவே அழகா இருக்கு. அப்படி இன்னைக்கு என்ன கொஞ்சம் பிரைட்னஸ் தெரியும். நல்லா நிலா சுத்தி கொஞ்சம் அழகா பிரைட்னஸ் தெரியுது. என்னன்னு தெரியல. ஓகே கைஸ்
நான் எடுத்துட்டு சைக்கிள நம்ம தம்பி எடுத்து கிளம்புவோம். கிளம்பிட்டு போய் நான் நல்லா வரும் பார்ப்போம். வீடியோ எடிட் பண்ணணும். நேரத்துக்கு கூட வீடியோ எடிட் பண்ணல, எடிட் பண்ணி போட்டுரும். வாங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ வேற என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுங்க. வந்துட்டு இன்னும் மறைஞ்சிருச்சு, நான் சூரிய ஒளி இருக்குல்ல. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே.